Hello friends, welcome to Yugi Max 12th Math Chapter 1 Applications of Matrix and Determinants Exercise 1.1ல third sum பார்க்க போகிறோம். இப்போ கொஷின் என்னென்னா if f of alpha is equals to cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha show that f of alpha inverse equals to f of minus alpha. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம LHS எடுத்துக்கலாம். ஏன் LHS எடுக்கணும்னா ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்குமா எப்படி கண்டுபிடிக்குமோ அதே மாதிரி இந்த சம் சொல்யூஷனில் லெட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு பதிலாக எஃப் ஆஃப் ஆல்ஃபா போட்டுக்கலாம் into adjoint of a பதிலாக adjoint of f of alpha எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் f of alpha கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0வா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அப்படியே எக்ஸிஸ்ட்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் f of alpha இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் f of alpha கண்டுபிடிக்கலாம். ஈக்குவல்ஸ் டு ஃபஸ்ட்டு காஸ் எடுத்துக்கோங்க. காஸ் ஆல்ஃபா இன்ட்டு இந்த ரோ கோஃபேக்டர் காஸ் ஆல்ஃபா கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரோவையும் இந்த காட்டி விட்டுருங்க. அப்படின்னா 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபானா காஸ் ஆல்ஃபா. அதுக்கப்புறமா வந்து 0 இன்ட்டு 0 0 மைனஸ் 0னால அப்படியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கோஃபேக்டருக்கு இந்த ரோவையும் இந்த கால்ட்டி விட்டுருங்க. அப்படின்னா 0 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா 0 ஆகிட்டு அப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு 0னா 0. ஆனால் இந்த டிட்டர்மினன்ட் எடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து சைன் ஆல்ஃபா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு இந்த ரோவையும் இந்த காட்டி விட்டுருங்க. அப்படின்னா மைனஸ் 0 இன்ட்டு 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா ஆல்ரெடி மைனஸ் போட்டனால ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஆகுது. ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. இப்போ சால்வ் பண்ணலாம். காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா equals to 1. அதாவது it is not equal to 0. So determinant of f of alpha is not equal to 0. Therefore f of alpha inverse exists. இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல்ஸ் டு இப்போது காஸ் ஆல்ஃபாவுக்கு இந்த ரோவையும் இந்த கால்ட்டி விட்டுருங்க. பேலன்ஸ் வந்து 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 0 இன்ட்டு 0 0 மைனஸ் 0 அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் 0னா இந்த ரோவையும் இந்த கால்ட்டி விட்டுருங்க. அப்படின்னா 0 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா 0 ஆகிடுது. அப்புறமா மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு 0 0 தான். அதனால் இங்கேயும் 0 தான் வருது. நெக்ஸ்ட்டு சைன் ஆல்ஃபா எடுத்துக்கிறேன். அப்படின்னா காஸ் இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுருங்க. அப்படின்னா 0 இன்ட்டு 0 0 அப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு 1 1 அங்கே மைனஸ் வரதுனால ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. அதுக்கப்புறமா 0 எடுத்துக்கிறப்போ இந்த ரோவையும் இந்த காட்டி விட்டுருங்க. அப்படின்னா 0 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா 0 0 இன்ட்டு சைன் ஆல்ஃபா 0 அப்படின்னா இங்கேயும் 0 வரும். நெக்ஸ்ட்டு 1னால் இந்த ரோவையும் இந்த காட்டி விட்டுருங்க. அப்படின்னா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. அதுக்கப்புறமா வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா அப்படின்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் 0 இருக்கனால இந்த ரோவையும் இந்த கால்ட்டி விட்டுருங்க. அப்படின்னா வந்து காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 0 0 ஆகிட்டு
மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு 0 0 ஆகிடுது. நெக்ஸ்ட் இப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபா எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த ரோவையும் இந்த கால்ட்டி விட்டுருங்க. அப்படின்னா 0 இன்ட்டு 0 0 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா, அப்படின்னா மைனஸ் சைன் ஆல்ஃபா. இப்போது 0 இருக்கிறனால இந்த ரோவையும் இந்த கால்ட்டி விட்டுருங்க. காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 0னா 0 0 இன்ட்டு சைன் ஆல்ஃபா 0 ஆகிடுது. அப்படின்னா இங்கே 0. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரோவையும் இந்த கால்ட்டி விட்டுருங்க. அப்படின்னா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 காஸ் ஆல்ஃபா 0 இன்ட்டு 0 0 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா வருது. ஹோல் டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணுவது காஸ் ஆல்ஃபா அப்படி தான் வரும். 0 சைன் ஆல்ஃபா, அப்புறமா இங்கே 0 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் சேர்க்கலாம். அப்படின்னா இந்த ரோவை காலமாக இருங்க. காசு ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா, இந்த ரோவும் காலமாக ஆக்கிங்க 0 1 0, இந்த ரோவையும் காலமாக ஆக்குங்க மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இப்போ நம்ம வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போது எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா பார்த்தோம்ல, அது வேல்யூ 1. அதுக்குமா அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா வந்து காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இப்போ 1/1னால 1 இன்ட்டு எனிதிங் மல்டிப்ளை 1 தான் வரும். ஐ மீன் அது அதே வேல்யூஸ் தான் வரும். அதனால இப்போது எஃப் ஆஃப் இன்வெர்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. இது நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு RHS எடுக்கலாம். தென் RHS ஈக்குவல்ஸ் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. இப்போது எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா வந்து எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபானா எங்கெங்கெல்லாம் இப்போ கொடுத்துருக்க எஃப் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஆல்ஃபா வேல்யூஸ் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் ஆல்ஃபா வந்து மைனஸ் ஆல்ஃபா மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இப்போது காஸ் இங்கே ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் மைனஸ் ஆல்ஃபா போட்டுக்கலாம். 0 சைனு ஆல்ஃபா வரதுனால மைனஸ் ஆல்ஃபா, அப்புறமா 0 1 0, அதுக்கப்புறமா மைனஸ் சைன் ஆல்ஃபா வரதுனால மைனஸ் ஆல்ஃபா 0 காஸ் மைனஸ் ஆல்ஃபா. இப்போது ஆல்ரெடி நம்ம வந்து போன வருஷம் ட்ரிக்ஜாமெட்ரி படிச்சிருந்தால உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா 0 இன்ட்டு டீட்டா மைனஸ் டீட்டானா வந்து நம்ம ட்ரிக்ஜாமெட்ரி பார்த்துக்கோல. அதாவது இங்கே வந்து காஸ் இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா, அதனால வந்து ஃபோர்த் குவார்ட்டரில் வரும். மேலே பாசிட்டிவ், இங்கே கீழே நெகட்டிவ் வரதுனால காஸ் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ், மிச்சத்தில் வந்து நெகட்டிவ். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட்ஸ், அதுதான் இது. ஸோ காஸ் இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபானா காஸ் ஆல்ஃபா, அப்புறமா 0 சைன் இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபானா மைனஸ் சைன் ஆல்ஃபா, அப்புறமா 0 1 0 மைனஸ் சைன் இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபானா மைனஸ் வரதுனால ப்ளஸ் சைன் ஆல்ஃபா, காசு இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபானா காஸ் ஆல்ஃபா. ஸோ இது நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ 1 and 2 கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவல் தான். இது 1 இது 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS
equal to RHS, hence verify அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.